வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். சொத்து குவிப்பு வழக்கில் தனது அமைச்சர் பதவியை பொன்முடி இழந்த நிலையில் வழக்கு மற்றும் தண்டனைகளால் பதவி பறிபோன அரசியல் தலைவர்கள் சிலரை பற்றி இப்போது பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரஷீத் மசூத் 2013ஆம் ஆண்டு மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கை முறைகேட்டு வழக்கில் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தால் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றார். இதையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். ராஷ்டிரிய ஜனதா தள தலைவரான லாலு பிரசாத் யாதவ் 2013ஆம் ஆண்டு கால்நடை தீவன வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். திமுகவைச் சேர்ந்த TM செல்வகணபதி அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது சுடுகாட்டு கூரைகள் அமைப்பதில் ஊழல் செய்ததாக 1997இல் தொடுக்கப்பட்ட வழக்கில் 2014ஆம் ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த வரிசையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை பெற்ற தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்துள்ளார். திருக்கோவிலூர் தொகுதியின் MLAவாக இருக்கும் பொன்முடி 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிப்பால் சட்டமன்ற உறுப்பினர் என்ற தகுதியை இழக்கிறார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.